வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு துன்பங்கள்? இப்படி நீங்கள் அடிக்கடி யோசித்ததுண்டா? அப்படியென்றால் இந்த கதை உங்களுக்கானதுதான். கதையை முற்றிலுமாக கேளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சுவாமிநாதன் தனது வரவேற்பறையில் அமர்ந்து செய்தித்தாள் வாசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அரவிந்த் உள்ளே வந்தான். அப்பாவின் அருகில் இருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவன் சாதாரணமாக கேட்டான், அப்பா, நான் என் நண்பனுடன் சேர்ந்து தொழில் தொடங்கப் போகிறேன். அதற்கு நீங்கள் தான் முதலீடு தர வேண்டும். சிறிது நேரம் பேசாமல் மகனையே பார்த்தார் சுவாமிநாதன். பிறகு திட்டவட்டமாக மறுத்தார். இல்லை, நாளை முதல் நம்முடைய கம்பெனிக்கு வா, ஒரு தொழிலாளியாக வேலை செய்து தொழில் கற்றுக்கொள் என்று கண்டிப்புடன் கூறிவிட்டார். அப்பாவின் சொல்லை தட்ட முடியாமல் அரை மனதுடன் அவருடன் கம்பெனிக்கு சென்றான் அரவிந்த். அன்றைய நாள் அவனுக்கு மிகவும் கடினமானதாக இருந்தது. இயந்திரங்களின் பேரிரைச்சல், வெப்பம், பசி நாள் முழுவதும் அவனை வாட்டியது. மாலை வீடு திரும்பியவுடன் அரவிந்த் சோர்வுடன் அமர்ந்திருந்தான். கண்களில் கண்ணீர் தழும்பி இருந்தது. தட்டில் வைத்திருந்த உணவு அப்படியே இருந்தது. திரும்ப திரும்ப ஒரே கேள்விதான் அவனுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அப்பாவுக்கு என் மேல் அப்படி என்ன கோபம்? என்னை ஏன் இப்படி துன்பப்படுத்துகிறார்? அந்த நேரம் மெதுவாக ஒரு கரம் அவன் தோளை தொட்டது. அரவிந்த் திரும்பி பார்த்தான். சுவாமிநாதன் மௌனமாக நின்றிருந்தார். அப்பா, உங்களுக்கு என் மேல் அப்படி என்ன கோபம்? நான் கேட்டது ஒரு சிறு உதவிதானே. ஏன் என்னை மனதளவில் இப்படி காயப்படுத்துகிறீர்கள்? சுவாமிநாதன் அமைதியாக சொன்னார். இது காயமில்லை அரவிந்த், பாடம். அரவிந்திற்கு வெறுப்பு தான் வந்தது. அவன் கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் மேஜை மேல் விழுந்தது. அதை பார்த்தபடி சொன்னான், எனக்கு பாடம் தெரியலப்பா, கண்ணீர் தான் தெரியுது. கண்ணீரில் தான் எல்லா பாடமும் இருக்கு அரவிந்த், சுவாமிநாதன் நிதானமாக சொன்னார். நீ தொழில் செய்யணும்னு வந்து நிக்கிற, ஆனா உனக்கு அனுபவமும் இல்லை, தொலைநோக்கு பார்வையும் இல்லை, தோல்வியை எதிர்கொள்கிற பக்குவமும் இல்லை. அப்படி இருக்க உன்னை நம்பி நான் எப்படி அவ்வளவு பணத்தை கொடுக்க முடியும்? வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது அரவிந்த். உன் தட்டில் இருக்கும் உணவை பார். இந்த நெல் முதலில் வெயிலிலும் மழையிலும் வளர்கிறது, பிறகு அறுவடை செய்யப்படுகிறது, போரடிக்கப்படுகிறது, ஆலையில் தோல் நீக்கப்படுகிறது, பிறகு நெருப்பில் வெந்து நமக்கு உணவாகிறது. இந்த நெல் என்னால் துன்பப்பட முடியாது என்று சொன்னால் அது நெல்லாக மாறாது அரவிந்த். சாதாரண புல்லாகவே இருந்து வற்றி சருகாகிவிடும். நமக்கும் உணவு கிடைக்காது. அரவிந்திற்கு அவர் வார்த்தையின் ஆழம் புரிய தொடங்கியது. சுவாமிநாதன் அரவிந்த் கையில் இருந்த மோதிரத்தை பார்த்து சொன்னார், இதோ இந்த தங்கம் முதலில் பாறைக்கடியில் புதைந்து கிடக்கிறது, பிறகு வெட்டி எடுக்கப்படுகிறது, நெருப்பில் காய்ச்சி உருக்கிய பிறகுதான் ஒரு அழகான நகையாக மாறுகிறது. இது வலிக்கிறது என்று சொன்னால் பாறைக்கடியில் ஒரு உலோகமாகவே புதைந்து கிடக்க வேண்டியதுதான். நம்மை சுற்றியுள்ள எந்த ஒரு பொருளும் பயன் தரக்கூடிய ஒன்றாக மாற சிறிது துன்பத்தை அனுபவிக்க வேண்டியுள்ளது. இது இயற்கையின் நியதி. மனிதர்கள் மட்டும் குறுக்கு வழியில் முன்னேற வழி தேடுகிறார்கள். நாமும் பயன் தரக்கூடிய ஒரு மனிதனாக மாற ஒரு சில துன்பங்களை தாண்டித்தான் வர வேண்டும். நான் உனக்கு ஏற்படுத்தியது சோதனைதான், மீள முடியாத துன்பம் அல்ல. உன்னை வேலை கற்றுக்கொள்ளத்தான் கம்பெனிக்கு வர சொன்னேன். ஒரு நாள் வேலைக்கு இப்படி சோர்ந்து உட்கார்ந்து விட்டாய். தினம் தினம் இந்த வேலையை செய்யும் உழைப்பாளிகளின் வலியை உணராமல் நீ எப்படி ஒரு நல்ல முதலாளியாக மாற முடியும்? அப்பாவின் வார்த்தைகள் அரவிந்திற்கு வாழ்க்கையை புதிய கோணத்தில் பார்க்க கற்றுத்தந்தது. அரவிந்த் சுவாமிநாதனை கட்டை அணைத்து கண்ணீர் சிந்தினான். அவர் போன பிறகு நெடுநேரம் அவர் சொன்னதையே தான் சிந்தித்துக் கொண்டிருந்தான். இப்போது அரவிந்த் அப்பாவை பார்த்த பார்வை புதியதாக இருந்தது. முன்பு ஒரு தொழிலதிபராக ஆச்சரியத்துடன் பார்த்திருக்கிறான். இப்போது அனுபவம் கொண்ட ஒரு நல்ல மனிதராக அண்ணாந்து பார்த்தான். அடுத்த நாள் முதல் அரவிந்த் புதிய உற்சாகத்துடன் கம்பெனிக்கு கிளம்பினான். கற்றுக்கொள்ளாதவன் மேதையாக முடியாது. முதலில் ஒரு மாணவனாக தயாராக இருந்தால்தான் மேதையாக மாறாவிட்டாலும் ஒரு நல்ல மனிதனாக மாற முடியும். மேலும் துன்பம் என்பது வேதனை தருவதற்காக அல்ல, அது ஒரு பாடம். வாழ்க்கை நல்ல ஆசிரியராக இருந்து நமக்கு கற்றுத்தரும் பாடம். நாமும் வாழ்க்கைக்கு நல்ல மாணவராக இருப்போம். மற்றும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.